வெளியே போகணும். ஐயோ ராஸ்கல்களா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். அடுத்த தடவை வர்றப்ப கேட்ல என்ன பிதிக்கணும். செம்மையா இருக்குடா. நீ ஃபுல் டே இங்கே இருந்துடலாமா? பக்கம் தானே, போகிற வழியில் பார்த்துட்டு போயிடும். ரெடி சரி விட வரட்டுங்க. அண்ணன் இப்படியே விட்டு போயிட்டார் வண்டியை. சரி முடிச்சிட்டாங்க, வரட்டும். ஏண்டா தப்பு பொறுப்பட்டிருக்க? நடங்கடா நடங்கடா நடடா. 3700. Hey, 36 3000. 36. Okay. 3000. ரெண்டு. ஏன் நீ போலியா உண்மையாலுமே? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அட போடி. ஏய் கெஞ்சி கெதறி கூட்டாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா. டைமிங் எவ்வளவு நேரம்? ஒரு 15 minutes. 15. ஓகே. நான் மாப்பிள்ள பேராகிளைடிங் போக மாட்டோமா? வாய்ப்பு இல்லையா? அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? இதே போலப்பா இருக்கிற அந்த கிராஸ் கோட்டை பார்த்தாவே தூக்கம் தான் வந்துட்டு இருக்குது. இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நம்பர் எழுதி வந்துடுறாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கணும். ஆமாம், அவருக்கு இல்லை, அவரு நமக்கு முன்னாடி வாங்கினாரு. யார்? நான் அங்கே போகிறாரு கண்ணாடி போட்டு. பின்னாடி தாங்க அவர் பின்னாடி நடந்து போயிட்டார். அவ்வளோதான். நம்ம வாங்கணும், நமக்கு அப்புறம் அவங்க வாங்கினாங்க. இவங்களுக்கு அப்புறம் செம்மையாக அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கிட்டு இருக்காரு ராடே. அங்கேயே இறக்கிட்டாரு. தள்ளி வேணும்னு இல்லாது அந்த
விட்டு 5 நிமிஷம் ஆகுது. 2 லோவாக போயிடுச்சு. கீழே ஆல்ரெடி ஒரு கீழே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. நான் இப்போ பறப்பனா பறக்க மாட்டேனானே தெரியலடா. கடைசியாக ரீஃபண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட போகிறாங்களா? அங்கே ஒருத்தர் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான் பாரு. ஆல்ரெடி வாந்தி வருது எடுத்தானா என்னன்னு தெரியல. லெக்ஸி ஷெவரிங்னு சொன்னேன். லெக்ஸி ஹேண்ட்ஸ் அவங்க ஷெவரிங் லெக்ஸி ஹேண்ட்ஸ் ஃபைனா ஓடலாமா? ஓகே ரெடி. உட்கார கூடாதா? Okay, bro. Nice, bro. Yeah, bro. Yeah, bro. Hold like this. Yeah. Right. Okay. Ah! Bro. Going down, bro. தமிழ்ல சொல்லுங்க. Where is your native, bro? Himachal, bro. Himachal? Yes. Okay, so, bro, I am from Chennai, bro, but my native in Tamil Nadu, the district called Salem. Okay, Salem. Yeah, Salem. Salem district. Yeah. You know that, bro? No, bro. Okay, bro. I didn't go there. Ah, okay. So in South India, where are the places you went and all like this? I am only Kerala. Okay. Like so you Varkala beach. Oh. Yes. Okay. No, Tamil Nadu I'm not going there. Oh, okay, bro. Okay. Bro, yeah. Sorry, bro. You enjoyed it? Yeah. I'm enjoying it. Bro, can we go a little bit sooner? That 360, if we keep on doing, we like COVID? Yeah, it might create no problem. It will come now. பார்த்தீங்கன்னா அண்ணன் எப்படி வாமிட் வந்தாலும் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட சொல்லித்தராரு. இட்ஸ் கிரேட். Holds a lot of surprise, bro. Here, the wind, fog, mist, எல்லாம் சாப்பிட்டு ஸோ நமக்கு முன்னாடி ஒருத்தர் பறந்து வராரு கீழே. செம்மையா இருக்கு. வாகமன் வந்தா ஓகே ப்ரோ. ஸோ இவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் அப்படியே மேலே வந்ததுலேருந்து சொல்லி தந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. எதை எப்படி பண்ணணும், வாமிட் வந்தால் எப்படி எடுக்கணும், லேண்ட் ஏறும் போது ஃப்ளை பண்ணும் போது எப்படி வந்து நம்மளோட லெக் பொசிஷன் வைக்கணும், ஹேண்ட் பொசிஷன் வைக்கணும், அண்ட் இறங்கும் போது வந்து லெக்கை வந்து எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர் வந்து எல்லாமே வந்து ஒன்று சொல்லி தான் நம்மளை கூப்பிட்டு வராங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வாகமன் வந்தீங்கன்னா ஒன் டே, ஏன்னா நாங்கள் மார்னிங் 10:30க்கு வந்து க்யூவில் நின்னோம். எங்களுக்கு டிக்கெட் கிடைக்க வந்து 2:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து டிக்கெட் எடுத்தவங்க இருந்தாங்க. ஸோ இப்போ ஐ திங்க் டைம் வந்து க்ளோஸ் டு ஒரு 3:30 இருக்கும். நாங்கள் ப்ளே ஆகும்போது இதில் நடுவில் வந்து விண்டு வேறு வந்து குறைஞ்சதுனால ஒரு பேராஷூட் வந்து கீழே போய் லேண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். லேண்ட் ஆச்சோ இல்லை மறுபடியும் அவங்க ஹோல்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உண்மையாலுமே செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒன் டே வந்து வாகமானில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். நீங்கள் வந்து அதுக்கு மேலே எங்கேயும் அந்த ஒன் டேனா இங்கே இந்த ஃப்ளையிங்காக மட்டும். ஸோ வேறு எங்கேயும் பிளான் பண்ண வேணாம். ஓகே ப்ரோ. ஸோ நாங்கள் இப்போ லேண்ட் பண்ண போகிறோம்.
பர்ஃபெக்ட் லேண்ட். அது வேற ஒண்ணும் இல்லங்க, பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கையை சிரிப்பாயிடுச்சு.